வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான அதே சமயம் செம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பழங்கால ஜோதிடத்துல பூராடம் நட்சத்திரத்தோட காரகத்துவங்கள், அதாவது பிரபஞ்ச குறியீடுகள் பத்தி மூல நூல்கள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு தான் இந்த விளக்க பதிவுல நம்ம அலச போறோம். இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியானது. கேட்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். வாங்க, இந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அந்த அமைப்பையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு ஓட்ட பாத்திரம், மகாபாரத போர், அப்புறம் ஒரு மாடர்ன் விண்வெளி ஓடம், அதாவது ஸ்பேஸ் ஷட்டில். இது மூணுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? பாக்கறதுக்கு ஒண்ணுக்கொண்ணு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? ஆனா பழங்கால மூல நூல்களின்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே பிரபஞ்ச ஆற்றலுக்கு கீழே வருது. அதாவது பூராடம் நட்சத்திரத்தோட ஆதிக்கத்தின் கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த தரவுகளோட ஸ்பெஷாலிட்டி. சம்பந்தமே இல்லாத முரண்பாடான விஷயங்களை இணைக்கிற இந்த விசித்திரமான பிரபஞ்ச கணக்கிட்ட புரிஞ்சுக்கிறது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான பயணமா இருக்கும். இந்த மாபெரும் தரவுத்தளத்தை நாம ஈஸியா புரிஞ்சுக்க இத 4 பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். 1 நீரின் ஆதிக்கம், 2 இதிகாச மற்றும் ஆன்மீக பின்னணி, 3 நவீன தொழில்நுட்பம், அப்புறம் 4 வாழ்க்கை மற்றும் மருத்துவம். முதல் பகுதி பூராடம், நீரின் ஆதிக்கம். மூல நூல்களின்படி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட அடிப்படையான ஒட்டுமொத்த ஆதிக்கத்தை கொண்ட ஒரு மூலகம் எதுனா அது நீர்தான். இந்த நட்சத்திரம் இயற்கையோட வானிலை சக்திகளோட நேரடியா தொடர்புல இருக்கு. மழைக்கான கடவுளான வருணன், அப்புறம் மின்னல் இடிய கட்டுப்படுத்துற இந்திரன், இவங்களோட ஆட்சியில் இது வரதா சொல்லப்படுது. அதனாலதான் நீலமேகம், பனிக்கட்டி, மழை, மின்சாரம், ஏன் புயலை பார்த்து நமக்கு ஏற்படுற பயம் அல்லது திகில் போன்ற உணர்வுகள் கூட பூராடத்தோட காரகத்துவங்களா அந்த நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம அன்றாடம் பயன்படுத்துற சாதாரண பானையங்களையும் மிகப்பெரிய நீர்நிலைகளையும் மூல நூல்கள் எப்படி ஒரே ஆற்றலின் கீழ் கொண்டு வந்திருக்குங்கிறது தான். இடதுபுறம் பாருங்க, ஐஸ்கிரீம், லஸ்ஸி, கரும்புச்சாறு, பன்னீர், கள்ளு, ஏன் மனித உடலோட விந்து வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். அதே வலதுபுறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் ஆரம்பிச்சு குற்றாலம் நீர்வீழ்ச்சி, பம்பா நதி, இப்ப இருக்கிற நீச்சல் குளம், சதுப்பு நிலம் வரைக்கும் எல்லாமே இதிலே தான் வருது. திரவம் அப்படிங்கிற அந்த ஒற்றைத்தன்மையின் அடிப்படையில இது எல்லாமே ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நீரோட இருக்கிற தொடர்பு வெறும் பௌதீக பொருட்களோட மட்டும் நின்னுடலங்க. நம்மோட சமூக சடங்குகள்லயும் இது ஊடுருவி இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் கழுதை கல்யாணம். இது கடும் வறட்சியின் போது மழை வேண்டி செய்யப்படுற ஒரு பழமையான பாரம்பரியமான சடங்கு. பூராடத்தோட ஆற்றல் மழையை ஈர்க்கிற இந்த மாதிரி கலாச்சார நம்பிக்கைகளோட எவ்வளோ ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இரண்டாவது பகுதி இத்திஹாச மற்றும் ஆன்மீக பின்னணி. இது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆச்சரியப்படும் விதமா மகாபாரத இதிகாசத்தோட மிகப்பெரிய வரலாற்று மற்றும் ஆன்மீக அடையாளங்கள் எல்லாமே போராட நட்சத்திரத்தோட குறியீடுகளா மூல நூல்கள்ல பட்டியலிடப்பட்டிருக்கு. குருக்ஷேத்திர போர்க்களம், பகவத்கீதை, கிருஷ்ணர், பஞ்ச பாண்டவர்கள், அது மட்டும் இல்லாம ராமாயணத்தோட தொடர்புடைய அனுமான், வாலி, சுக்ரீவன், இவங்க எல்லாருமே இதே ஆற்றல் வளையத்துக்குள்ளதான் வராங்க. இது இந்த நட்சத்திரத்தோட பரந்த இதிகாச தொடர்பை நமக்கு காட்டுது. இங்க ஒரு அற்புதமான முரண்பாட்டை நம்மால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான புராண ஆயுதங்கள், அதாவது சிவதனுஷு, ராமரின் வில்வித்தை, ஏகலைவன் சாபம், இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு பக்கம் சபரிமலை, அழகர்மலை, மெக்கா மற்றும் கோயில்கள்ல இருக்கிற புனிதமான தீர்த்தம்னு பல்வேறு மத நம்பிக்கைகளை சார்ந்த அமைதியான ஆன்மீக தலங்கள். போரும் அமைதியும், ஆயுதமும் ஆன்மீகமும்னு இப்படி 2 வேறு துருவங்கள் ஒரே குடையின் கீழ் வர்றத இது தெளிவா காட்டுது. 3வது பகுதி நவீன தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு நட்சத்திர குறியீடு எப்படி இந்த நவீன இயந்திர யுகத்தோட பொருந்தி போகுதுன்னு பாக்குறது உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இது ரொம்ப சிறப்பா விளக்குற விஷயம் என்னன்னா, பழங்கால கருத்துருக்கள் எப்படி மாடர்ன் டெக்னாலஜியோட பொருந்துதுங்கிறது தான். ஒரு காலத்துல இருந்த வில்கள், பீரங்கிகள், ஆகாச கோட்டைகள், ஓட்டை பாத்திரங்கள் மாதிரியான பழைய சிந்தனைகள் இப்போ நீர்மூழ்கி கப்பல்கள், ரேடார் கருவிகள், விண்வெளி ஓடங்கள், கம்ப்யூட்டர்னு அதிநவீன அறிவியலா பரிணாமம் அடைஞ்சிருக்கிறத மூல நூல்கள் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. இது மட்டுமல்லாம நம்ம வீடுகள்ல அன்றாடம் பயன்படுத்துற சில குறிப்பிட்ட மின்னணு பொருட்களையும் இந்த நட்சத்திரம் ஆடுதுன்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. கேபிள் கனெக்ஷன், டிவி ஆண்டனா, ஸ்டெபிலைசர், ஸ்விட்ச் பாக்ஸ் மாதிரியான உள்கட்டமைப்பு சாதனங்கள், அப்புறம் டியூப் லைட், 0 வாட்ஸ் பல்ப், வாட்டர் ஹீட்டர் மாதிரியான ஒளி மற்றும் வெப்ப சாதனங்கள், இது எல்லாமே ரொம்ப துல்லியமா இதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது பழங்கால ஜோதிட அமைப்பிற்குள்ள நம்ம மாடர்ன் லைஃப் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறத காட்டுது. 4வது மற்றும் இறுதி பகுதி வாழ்க்கை முறை, மருத்துவம் மற்றும் தொழில்கள். சரி,
இப்போ நாம மறுபடியும் நிஜ உலகத்துக்கே வருவோம். உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பறவைகள் அப்புறம் தாவரங்கள் இதோட கட்டுப்பாட்டுல வருது. காடை, கவுதாரி மாதிரியான பறவைகள், இதய வடிவ இலைகள், சாறு நிறைந்த தண்டு கொண்ட தாவரங்கள், அப்புறம் வஞ்சி மரம் இதெல்லாமே போராடத்தோட காரகத்துவங்களா சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. கணித உடல்நலம் மற்றும் தொழில்களை பொறுத்தவரை நூல்கள் ரொம்பவே குறிப்பிட்ட தகவல்களை தருதுங்க. மருத்துவ ரீதியா தோல் பிரச்சனைகள், தாடையின் உள்பாகம், இரத்த ஓட்டம், மந்த புத்தி, இருமனசு, அப்புறம் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குடும்ப பின்னணி இதெல்லாம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நீரோட தொடர்புடைய பிளம்பர் வேலை, இஎன்டி டாக்டர், கோயில் பூசாரி, தச்சு வேலை செய்யும் ஆசாரி, அப்புறம் சிற்பின்னு பலவிதமான பாதைகள் இதுல அடங்குது. இந்த மருத்துவ பட்டியல்ல சாகா மூலி மற்றும் ஆகாச வல்லி மாதிரியான ரகசியமான மறைபொருள் சார்ந்த மூலிகைகளும் இடம்பெற்றிருக்கு. மரணமில்லா மூலிகை அப்படின்னு சொல்லப்படுற இந்த சாகா மூலி பிரபஞ்சத்துல வாழ்வு மற்றும் நீரோட நிரந்தர தன்மையை குறிக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பழங்கால தேடலோட அடையாளமா இருக்கு. இந்த மூல நூல்களோட பன்முகத்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப விசித்திரமான சில விஷயங்களை நீங்க பார்க்கணும். எளிமையான உணவான நொய்யரிசி மற்றும் கஞ்சி, கட்டுமான பொருட்களான பெயிண்ட் மற்றும் இரும்பு கம்பி, அழகு சாதனமான முகம் பார்க்கும் கண்ணாடி, மனித போராட்டங்களான நீதிமன்ற வழக்குகள், போராட்டங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரே நட்சத்திரக்குடையின் கீழே வருது. இது மனித வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பரிமாணத்தையுமே உள்ளடக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நாம யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புள்ளி என்னன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த குறியீடுகள் எப்படி எதிர்காலத்துல வரப்போற ரேடார், விண்வெளி ஓடங்கள் மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை முன்கூட்டியே தன்னுள் அடக்கி வகைப்படுத்துச்சு. நிஜமாவே இது ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் நம்ம அறிவுக்கு எட்டாத எத்தனையோ மர்மங்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விளக்கப்பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.